வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நாம் வகுப்பில் பேஷ்வாக்களை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்தோம்னா முகலாயர்களில் ஜஹாங்கீர்லேருந்து தொடங்கி நம்ம அதில் ஷாஜஹானு, சிவாஜி, முகலாயர் காலத்தில் நடந்த முக்கியமான கட்டிடக்கலைகள் எல்லாத்தையுமே பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நம்ம பேஷ்வாக்களை பற்றி பார்க்கலாம். ஸோ பேஷ்வாக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராட்டிய வம்சத்தை தொடர்ந்து வந்தவர்கள் தான் அந்த பேஷ்வாக்கள்ங்கிறவங்க. இவங்க மராட்டியர்களுக்கு வந்து ஒரு அவைப்பணியை பார்வை செய்தவர்கள். அவைப்பணி செஞ்சவர்கள் யாருன்னா அரசர்களுக்கு வந்து ஒரு பிரதமராகவோ நிதி அமைச்சராகவோ படை தளபதிகளாகவும் இப்படின்னு ஒரு உயர்வான ஒரு பொறுப்பில் அந்த மராட்டிய அரசர்களுக்கு உதவிகரமாக இருந்தவர்கள் தான் அந்த பேஷ்வாக்கள். ஸோ அந்த மராட்டிய ஆட்சியாளர்கள் வந்து அவங்க பின்வரும் காலங்களில் அவர்களுடைய தன்னுடைய தகுதியை இழந்து ஆட்சியை இழக்கக்கூடிய காலகட்டத்தில் அதன் பிறகு அந்த ஆட்சியை வந்து தூக்கி நிறுத்தி நிமிர்ந்து இவர்கள் வந்து என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் பேஷ்வாக்களின் ஆட்சி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? பேஷ்வாக்களின் ஆட்சின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி இந்த பேஷ்வாக்களில் முதலாவது பேஷ்வா யார் பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத். இவர் 1713 1720 கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் ஏன்னா பேஷ்வாக்கள் விஸ்வநாத் தான் பேஷ்வாக்கள் ஆட்சி எப்படி தொடங்குது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1713 இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, சித் பவன் அல்லது கொங்கனாஸ்தா மரபில் வந்த அந்தனரானவர் தான் யார்? இந்த பாலாஜி விஸ்வநாத். இவர் சாதாரண கார்கூன் அதனால் வருவாய் எழுத்தாளராக இந்த இவருடைய மராட்டியருடைய காலத்தில் பதவிக்கு வந்தவர் தான் யார்? இந்த பாலாஜி விஸ்வநாத். கார்கூன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கார்கூன்னா வருவாய் எழுத்தாளர் அப்படின்னு அர்த்தம். கார்குன்னா வருவாய் எழுத்தாளர் அப்படின்னு அர்த்தம். இவரது பதவி வந்து ஷாகுதா உருவாக்கி சேனா கார்டு என்பதாகும். இவர் பதவி வந்து இவர் பதவி என்னது? ஷாகு பதவி உருவாக்கிய சேனா கார்டே என்பதாகும். அது என்பவர் சேனா கார்டே என்பவர் தான் இது என்ன பண்ணாரு? இந்த பதவியை உருவாக்குறாரு. சேனா கார்டே. இவர் பதவி வந்து ஷாகு உருவாக்கிய சேனா கார்டே என்பதாகும். புரியுதுங்களா? ஷாகு இருக்காரா இல்லையா? யார்? சிவாஜியுடைய பையன் ஷாகு. அவர் தான் என்ன பண்ணுறாரு? இந்த பதவியை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பதவிக்கு பேர் வந்து சேனா கார்டே அப்படின்னு சொல்கிறாங்க. இவரே பேஷ்வாக்கள் வம்சத்தை நிறுவியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாக்களின் வம்சத்தை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஷாகுனுடைய மன்னருக்கு உதவியாக இருந்தார். சிவாஜியினுடைய பையன் ஷாகு இருந்தாரா இல்லையா? அந்த ஷாகுடைய மன்னருக்கு உதவிகரமாக இருந்தவர் தான் இந்த பாலாஜி விஸ்வநாத். பேஷ்வாக்கள் பதவியை பரம்பரையாக மாற்றியவர் இவர் தான். பேஷ்வாக்கள் பதவியை பரம்பரையாக மாற்றியவர் யாருன்னு கேட்டால் யார் சொல்லுவாங்க? பாலாஜி விஸ்வநாத். மகாராஷ்டிரா கூட்டமைப்பினை ஏற்படுத்தியவர் இவர் தான். மகாராஷ்டிராவுடைய கூட்டமைப்பை ஏற்படுத்துறது இவர் தான். இவர் பேஷ்வாக்களின் சிறந்த ராஜதந்திரி என்று அழைக்கப்படுகிறார் பாலாஜி விஸ்வநாத். சிவாஜிக்கு பின் இரண்டாவது மகாராஷ்டிரா பேரரசை ஏற்படுத்தியவர் என்ற பெருமையும் பெறுகிறார் இந்த பாலாஜி விஸ்வநாத். அதாவது பாருங்க, சிவாஜி வந்து ஒரு மராட்டிய வம்சத்தில் சிவாஜி எப்படி சிறந்தவர்னு சொல்கிறோமோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பேஷ்வாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலாஜி விஸ்வநாத் என்பது வந்து மிக சிறந்தவராக இருக்காரு. அதனால தான் இவருக்கு சிவாஜிக்கு பின் இரண்டாவது மகாராஷ்டிரா பேரரசை ஏற்படுத்தியவர் என்ற பெருமையை அவர் பெறுகிறார். 1500 வீரர்களை முகலாயர்களின் உதவிக்காகவும் தக்காணத்தில் நீதியை நிலைநாட்டும் பொருட்டு நிறுத்தி வைக்க சையது சகோதரர்களிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டவர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இவர் தன்னுடைய எப்படி வந்து முகலாயர்களுக்கு வந்து 1500 படை வீரர்களை வந்து கொடுத்துருக்கிறார், உதவிக்காக கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு? இவர் படை வலிமையை பெற்றிருந்திருக்கிறாரு அப்படிங்கிற பெருமையை அந்த விஷயத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். கொஸ்டின் உங்களை எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா அதிகமான படை வீரர்களை பெருக்கிய பேஷ்வா யார் அப்படின்னு கேட்பாங்க. அது பாலாஜி விஸ்வநாத் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்தளவுக்கு பெருமை உடையவராக இருந்திருக்காரு. இதுவே மராட்டியர்களின் மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. மராட்டியர்களின் மேக்னா கார்ட்டானா இதுதான்.
இந்த சையத் சகோதரர்களிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டது. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு நீதியை நிலைநாட்டும் பொருட்டு அந்நியர்களிடமிருந்து தங்கள் நாட்டை பாதுகாக்க என்ன பண்ணிருக்காங்க, இன்னொரு ஆள்கிட்ட ஒப்பந்தம் செஞ்சு நீங்கள் வந்து படையை நிறுத்தி வச்சுக்கிங்க, எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன நிதி ஒன்று தரோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடிய திறன் வாய்ந்த ஒரு அமைப்பாக தான் இந்த பேஷ்வாக்கள் இருந்திருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக இந்த ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. அதுதான் அவங்களுடைய உரிமை சாசனம் மேக்னா கார்ட்டா என்று சொல்கிறாங்க. பேஷ்வாக்களின் அலுவலகமானது ஹசூர் சுப்தார் என்று பெயர். பேஷ்வாக்களின் அலுவலகம் என்னது? ஹசூர் சுத்தார் என்ற செயலகம் பூனாவை தலைமையிடமாக கொண்டிருந்தது. எங்கே இருந்துச்சுன்னு கேட்பா, எங்கே இருந்துச்சு? பூனாவில் தான் இருந்தது. அடுத்ததாக இப்போ யாரும் பார்த்தீங்கன்னா முதலாம் பாஜிராவ். அடுத்ததான் பார்க்க போகிறது முதலாம் பாஜிராவ் பார்க்குறோம். இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1720 1740. மராட்டியர் வலிமையை உச்சநிலைக்கு கொண்டு வந்தவர் இவர் தான். மராட்டியருடைய வலிமையை உச்சநிலைக்கு கொண்டு வந்தவர் இவர் தான். பாருங்கள், இவருக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள். அவர் வந்து படை வலிமையை மேம்படுத்தியவர். இரண்டாவது மராட்டிய பேரரசை உருவாக்கியவர் யாருன்னா பாலாஜி விஸ்வநாத். இன்னொரு நாட்டு மன்னருடன் நம்மளுக்கு ஒப்பந்தம் செய்து தன் நாட்டு உரிமையை பாதுகாத்தவர் யாருன்னு கேட்டாலும் பாலாஜி விஸ்வநாத். ஆனால் இவர் என்ன பண்ணாரு, மராட்டிய வலிமையை உச்சநிலையை கொண்டு வந்தவர் யாருன்னா முதலாம் பாஜிராவ். இவர் தான் வந்து இந்து பாதுஷா என்று அழைக்கப்படுகிறார். இந்து பாதுஷானா யாருன்னா முதலாம் பாஜிராவ். கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஆடிக்கொண்டிருக்கும் மரத்தின் அடித்தண்டை வெட்டி தள்ளும் போது கிளைகள் தானாக விழுந்துவிடும் என கூறியவர் யாரு? இந்த முதலாம் பாஜிராவ் தான். புரியுதுங்களா? முதலாம் பாஜிராவ். ஆடிக்கொண்டிருக்கும் மரத்தின் அடித்தண்டை வெட்டி தள்ளுவோம், கிளைகள் தானாக விழுந்து விடும் என கூறியவர் யாரு? முதலாம் பாஜிராவ். யாரை சொல்றாங்க? இந்த இதை முகலாயர்களை சொல்றாங்க. ஏன்னா முகலாயர்களில் அரசர் தான் இருக்காரு, அவர் தானே எல்லாத்தையும் ஆட்டி படிக்கிறாரு. அரசரை தீர்த்துட்டோம்னா மற்ற அரசர்களை என்ன பண்ணுவாங்க, நம்மள்ட்ட அடிபணிஞ்சிடுவாங்க அப்படின்னு வலிமையான அரசர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த சொற்றோட இந்த கூட்டம் அவர் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அடுத்தது பாருங்க, பாலாஜி பாஜிராவ். மூன்றாவது பார்க்குறாரு பாலாஜி பாஜிராவ் என்பவர் பார்க்குறோம். இவர் வந்து நானா சாஹேப் என்று அழைக்கப்படுகிறார். நானா சாஹேப். பாஜிராவ் வந்து நானா சாஹேப் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க தேர்வில். இவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1740 1761. பாருங்கள், இந்த பேஷ்வாக்களுடைய காலங்களை பார்த்தீங்கன்னா 1713 தொடங்கி அவருடைய காலத்தை தொடர்ந்து வரிசையாக வந்துட்டே இருக்கு. பாருங்க, கிபி 1750 சங்கோல் ஒப்பந்தத்தின் மூலம் பேஷ்வா பதவி பரம்பரையாகவும் அதிக அதிகாரங்கள் உடையதாகவும் மாறியது. புரியுதுங்களா? என்ன ஒப்பந்தம்? சங்கோல் ஒப்பந்தம். கொஸ்டின் கேட்பா, பேஷ்வாக்களின் பதவி பரம்பரையாகவும் அதிக அதிகாரம் மிக்கதாகவும் மாறுவதற்கு காரணமான உடன்படிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க, நம்மள்கிட்ட கேட்பாங்க. அது என்ன சொல்லணும்? சங்கோல் உடன்படிக்கை. நிச்சயமாக அந்த கொஸ்டின்லாம் வரும். ஆனால் தைரியமாக படித்து மைண்ட்ஸில் நிறுத்திக்கிங்க. சங்கோல் ஒப்பந்தத்தின் மூலமாக தான் பரம்பரையாகவும் அதிக அதிகாரங்களை உடையதாகவும் மாறியிருந்தது என்ற பெருமையை இந்த இடத்துல பெறுகிறோம். அடுத்தது ராஜாராம் ஜாகீர் திட்டத்தை கொண்டு வந்தார். ஜாகீர்தார் திட்டம் சொல்கிறோமா இல்லையா? அந்த திட்டம் தான் இது. ஜாகீர் திட்டத்தை முகலாயர் காலத்தில், இது மராட்டியர் காலத்தில் ஜாகீர் திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு கேட்டால் யார்? ராஜாராம் அதாவது ஜாகீர் திட்டத்தை கொண்டு வந்தார். அடுத்ததாக இவர்களுடைய காலத்தில் மிக முக்கியமான ஒரு போர்னா அது 3ஆம் பானிபட்டு போர் தான் மிக முக்கியமானது. புரியுதுங்களா? எப்போ நடந்ததுன்னு பாருங்கள். இதான் முக்கியமானது. கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தேர்வில். 3வது பானிபட்டு போர் எப்போ நடந்தது? 1761 ஜனவரி 14 தான் நடந்தது 3வது பானிபட்டு போர். டெல்லிக்கு வடக்கே 60 மைலுக்கு அப்பால் 97 கிலோமீட்டர் இருக்குது. புரியுதுங்களா? தொலைவில் பானிபட் என்ற இடத்துல மராட்டியர் பேரரசின் வடக்கு படைக்கும் ஆப்கானிஸ்தான் மன்னர் அகமது ஷா அப்தாலிக்கும் இடையே போர் நடந்தது. இந்த பானிபட்டுங்கிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? ஹரியானா.
ஹரியானாவில் தான் இருக்குது இந்த பானிபட்டுங்கிற இடம். அப்போ இந்த பானிபட்டு போர், மூன்றாம் பானிபட்டு போர் யாராருக்கு இடையே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராட்டிய மன்னர்களுக்கும், யார் ராஜாராம்லாம் இருக்கால இல்லையா, சதாசிவம்லாம் இருப்பாப்புல, இந்த மராட்டியர்களுக்கும் ஆப்கானிஸ்தான் மன்னர் அகமது ஷா அப்தாலிக்கும் இடையே நடந்தது தான் இந்த போர். புரியுதுங்களா? இந்த போரில் பெரும்பாலும் யார் வெற்றி பெற்றார்னு பார்த்தீங்கன்னா, இந்த போரில் வந்து மராட்டியர்கள் எப்போதுமே ஒவ்வொரு பொதுவாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். இந்த பானிபட்டு போர் அப்படின்னு சொன்னாவே 3 பானிபட்டு போர்கள் வரலாறுல நடந்திருக்குது. முதல் பானிபட்டு போர் 1526, இரண்டாவது பானிபட்டு 1556, மூன்றாவது பானிபட்டு 1761. ஸோ இந்த 3 பானிபட்டு போர்லையுமே போர் புரிந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானியர்கள். இந்த 3 பானிபட்டு போர்லையுமே போர் புரிஞ்சவர்கள் யார்? ஆப்கானியர்கள் தான் போர் புரிந்தார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானிய மரபினுடைய கடைசி வம்சம் எது? ஆப்கானிய வம்சம். அதான் இப்ராஹிம் லோடிலா. அதே போல் பார்த்தீங்கன்னா அக்பர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெமுன்னு ஒருத்தர் போர் பிடிச்சார். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்கானியர் படை வீரர் தான். ஸோ ஆப்கானியர்கள் வந்து 3 முறையும் வந்து ஆப்கானியர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பானிபட்டு போர்க்காலத்தை பொறுத்தளவு இந்திய படை வீரர்களோடும் இந்திய மன்னர்களோடும் போர் புரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் முதல் 2 பானிபட்டு போர்களிலுமே ஆப்கானியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தோல்வியை தான் அடைந்தார்கள். முதல் 2 ஆப்கானிய போர்களிலும் யார் தோல்வி அடைஞ்சார்? லோடி இருந்தார், இப்ராஹிம் லோடி. அவர் என்ன பண்ணார்? இப்ராஹிம் லோடி தோல்வி அடைஞ்சார். அடுத்ததாக ஒரு ஆப்கானியர் யார்? ஹெமு. இவர் யார்? அக்பருக்கும் ஹெமுக்கு இடையே போர் நடந்துச்சு. இதில் யார் தோல்வி அடைஞ்சா? ஹெமு தான் தோல்வி அடைஞ்சார். அக்பரு வெற்றி பெற்றார். இந்த பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கு இடையே போர் நடந்துச்சு. இதில் பாபர் வெற்றி பெற்றார். அக்பருக்கும் ஹெமுக்கும் இடையே போர் நடந்துச்சு. இதில் அக்பர் வெற்றி பெற்றார். ஆனால் இந்த இடத்துல மராட்டியர்களுக்கும் அகமது ஷா அப்தாலிக்கும் இடையே அந்த போரில் அகமது ஷா அப்தாலி வெற்றி பெற்றார். புரியுதுங்களா? 3வது பானிபட்டு போரில் தான் ஆப்கானியர்கள் வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் எந்த ஒரு புத்தகத்தை தெளிவான விஷயம் கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணுறோம், அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி நம்ம படிக்கிறோம். அப்போ மிக முக்கியமான ஒரு பதிவாக தான் இருக்குது. நீங்கள் மனசில் இதை என்ன பண்ணி நீங்கள் நிறுத்திக்கணும். அப்போ 1767 3வது பானிபட்டு வரி மிக முக்கியமான ஒரு போராக தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். புரியுதுங்களா? அடுத்த பாருங்க, அகமது ஷா துரானி, அதாவது அகமது ஷா அப்தாலி தான். அகமது ஷா துரானி ரோஹிலாக்கள் மற்றும் அவத்து நவாப்பு, அவத்து என்ற பகுதியினுடைய நவாப்பு யார்? சூஜா உத்தலாவை ஆதரித்தார். ஆப்கானியர்களுக்கு எதிரான இப்போரில் ராஜபுத்திர படைகளும் சீக்கிய படைகளும் மராட்டிய படைகளுக்கு உதவ முன் வரவில்லை. பாருங்க, ஆப்கானியர்களுக்கு எதிராக ராஜபுத்திரர் படைகளும் சீக்கிய படைகளும் யாருக்கு உதவி வரல? மராட்டியர்களுக்கு உதவிக்கு வரல. அந்த ஒரு காரணத்தால் தான் 3வது பானிபட்டு போரில் மராட்டியர்கள் வெற்றி பெறவில்லை என்ற விஷயமும் இந்த இடத்துல தெளிவாக தெரியுது. உங்களுக்கு இதுவும் கொஸ்டினில் கேட்பாங்க. மராட்டியர்கள் 3வது பானிபட்டு போரில் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது எது அப்படின்னு கொஸ்டின் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த ராஜபுத்திர படைகளும் சீக்கிய படைகளும் உதவ முன்வரவில்லை, ஆப்ஷன் ஏ. 2வது வந்து பார்த்தீங்கன்னா ராஜபுத்திர படைகள் மட்டும் முன்வரவில்லை, ஆப்ஷன் சி. சீக்கிய படைகள் மட்டும் உதவ முன்வரவில்லை, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி இவற்றில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொஸ்டின் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 2 படைகளும் தான் என்ன பண்ணல, அவர் உதவ முன் வரவில்லை அப்படி விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பாருங்க, எனவே மராட்டிய படைகள் தோல்வியை அடைய இதுவே காரணமாக அமைஞ்சது. ஆப்கானியர்களின் வெற்றி இந்திய வரலாற்றில் ஒரு பெரும் திருப்பு முனையாகவே அமைஞ்சது என்று சொல்லலாம். புரியுதுங்களா? அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பானிபட்டு போர்லலாம் ஆப்கானியர் வெற்றி பெற்றிருந்தா இந்திய வரலாற்றினுடைய போக்கு என்ன பண்ணியிருக்கோம், அப்போவே மாறி இருந்திருக்கும். ஆனால் அப்பொழுது வெற்றி பெறாத காரணத்தால் இந்திய வரலாற்றில் சில மாற்றங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, முகலாயர் காலத்திலையும் மராட்டியர்கள் காலத்திலையும் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைஞ்சது. அதன் பிறகுதான் இவர்கள் ஆப்கானியர்கள் இந்தியாவில் நுழைவதற்கு காரணமாக அமைஞ்சது என்று சொல்லலாம். இந்த போரினுடைய விளைவுகள் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். போரில் ஆப்கானியர்கள் வெற்றி பெற்றார்கள், தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்திய வரலாற்றில் ஒரு பெரும் திருப்புமுனையாகவே இந்த போர் அமைஞ்சது. மராட்டியர்கள் பஞ்சாப்பு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், சம்முன்னு இருக்குது, இது என்னது ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லி, தோவாப்பு என்னும் கங்கை சமவெளி பகுதிகளை
ஆப்கானியர்களுக்கு விட்டு கொடுத்தார்கள். புரியுதுங்களா? ஆப்கானியர்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. மராட்டியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, போர் புரிஞ்சது மூலியமாக மராட்டிய பேரரசு சிதைந்து போனது, தனித்தனி நாடுகளாக மாறியது. இதே கொஸ்டின் கேட்பான், மூன்றாவது பானிபட்டு போரினுடைய கீழ்கண்டவற்றில் முக்கிய விளைவுகள் யாவை அப்படின்னு கேட்பான். புரியுதுங்களா? விளைவுகள் என்னன்னு கேட்பான், இல்லை அதோடைய பிரதிபலிப்பு என்ன நடந்துச்சுன்னு நினைப்பான். ஸோ அதில் வந்து இந்த பாயிண்ட்லாம் மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குது. பஞ்சாபில் சீக்கிய பேரரசு எழுச்சி பெற வழிவகுத்தது. பஞ்சாபில் சீக்கிய பேரரசு எழுச்சி பெற காரணமாக இருந்தது. பாருங்கள், சீக்கிய ஒரு பேரரசே தோன்றுவதற்கு காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, தென்னிந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி விரிவுபடுத்த இந்த போர் காரணமாக அமைஞ்சது. மிக முக்கியமான விஷயம், தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர் கம்பெனி வந்து விரிவுபடுத்துவதற்கு இந்த போர் மிக முக்கியமான காரணமாக இருந்தது அப்படி சொல்கிறான். நம்ம வந்து இதை தெரியாது நமக்கு. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது முக்கியமாக இருக்கும்போது நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது என்ன பண்ணுறது பாருங்க, நம்ம சொல்லிக்காம பாருங்க, மிக முக்கியமானதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, இவர் காலத்தில் ஜனவரி 14, 1761 மூன்றாவது பானிபட்டு போரில் ஆப்கானிய மன்னர் அகமது அப்தாலி மராட்டியரை தோற்கடித்தார். இவ்வீழ்ச்சியில் இவர் மனம் வருந்தி ஜூன் 23, 1761 பூனாவில் உயிரிழந்தார். யாரு? மராட்டிய மன்னர். மராட்டிய பேரரசு என்ற எண்ணம் கனவாகவே மாறியதற்கு காரணமான ஒரு போராக தான் இந்த மூன்றாவது பானிபட்டு போரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக பேஷ்வாவா இருந்தது யார் பார்த்தீங்கன்னா, மாதவராவ் என்பவர் வந்து அப்போ ஆட்சி வராரு. இவர் சில காலங்கள் தான் இருக்கார். அதற்கு அவரும் போயிடுறாரு. அவரை பற்றியான செய்திகள் ஒன்று சரியான செய்திகள் இல்லை. அதன் பிறகு தொடர்ந்து வர்றது யாரும் நாராயண ராவ் வராரு. ஸோ அவரை பற்றி சொற்ப செய்திகள் தான். மாதவராவ் நாராயணா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அடுத்து 2ஆம் பாஜிராவ் என்ற பேஷ்வா இருந்தார். இவர் நானா பட்னாவிஸ் மூலம் பேஷ்வா பதவியை பெற்றார். நானா பட்னாவிஸ் மூலமாக பேஷ்வா பதவியை பெற்றவர் யார்? இந்த 2ஆம் பாஜிராவ். 2ஆம் பாஜிராவ் இருக்கார் இல்லையா, இவர் வந்து நானா பட்னாவிஸ் மூலம் பேஷ்வா பதவியை பெற்றார். கிபி 1802 ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கையில் கையொப்பமிட்டார். இதுதான் முடிஞ்சிச்சு. இந்த உடன்படிக்கை மூலமாக தான் ஆங்கிலேயர்கள் மராட்டிய சாம்ராஜ்யத்துக்கு உள்ளே நுழைவதற்கு காரணமாக இருந்த ஒரு உடன்படிக்கைன்னா பசின் உடன்படிக்கை 1802. 2ஆம் மராட்டிய போர் 1803 805 நடந்துச்சு. மிக முக்கியமான ஒரு போர். 3வது பானிபட்டு போர் 1818 இவர் காலத்தில் நடந்தது என்று சொல்லப்படுகிறது. இவரே கடைசி பேஷ்வாவாக இருக்கிறார். யார்? 2ஆம் பாஜிராவ். 2ஆம் பாஜிராவ் இருக்காரா இல்லையா, இவர் தான் என்னது கடைசி பேஷ்வா அப்படின்னு சொல்கிறாங்க. 1818 கிபியில் பேஷ்வா பதவி ஒழித்த தலைமை ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ், வெறும் ஹேஸ்டிங்ஸ் பிரபு, அதாவது மார்க்விஸ் ஹேஸ்டிங்ஸ் சொல்லுவாங்க. என்ன ஹேஸ்டிங்ஸு? மார்க்விஸ் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேஸ்டிங்ஸ் பிரபு காலத்தில் தான் வந்து இந்த பேஷ்வா பதவி ஒழிக்கப்பட்டது முழுமையாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு மராட்டிய சாம்ராஜ்யத்தில் அதன் பிறகு அந்த மராட்டிய சாம்ராஜ்யத்தையே எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் மாறுபாடும் இல்லாமல் மிகுந்த வலிமையுடன் ஆட்சி செய்த ஒரு மரபாக தான் இந்த பேஷ்வா பதவி, பேஷ்வா மரபை நம்ம பார்க்குறோம், வம்சத்தை பார்க்குறோம். சிறந்த ஆட்சியாளர்களாகவும் இருந்திருக்கிறாங்க, சிறந்த நிர்வாகிகளாகவும் இருந்திருக்கிறாங்க, சிறந்த படை தளபதிகளாகவும் இருந்திருக்கிறாங்க. இருந்து வந்தாலும் கூட தொடர்ந்து இவர் காலத்தில் நடந்த மிக முக்கியமான 3வது பானிபட்டு போர் மூலமாக இவருடைய வாழ்க்கை வரலாறே சுற்றமாக முழுமையாக மாற்றம் ஏற்படுகிறது. அதற்கு காரணமாக இருப்பது இந்த ஆப்கானிய படையெடுப்பு, அகமது அப்தாலியுடைய முக்கியமான படையெடுப்பாகவும் இதில் இருக்குது. அதை தொடர்ந்து வந்த ஆங்கிலேயர்களுடைய 3 மராட்டிய போர்களும் இதற்கு மேலும் அடியாக இருந்ததனால் மராட்டியர் வேர்கள் முழுமையாக பிடுங்கெறியப்பட்டதற்கு இந்த பசின் உடன்படிக்கை மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்தது, இந்த மராட்டியர்கள் காலத்தில் நடந்த மிக முக்கியமான நூல்கள், அவர்களுடைய காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி முகலாயர் காலத்தில் எழுதப்பட்ட சில முக்கியமான நூல்கள்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் ஆசிரியர்கள் இருந்தாங்க, அந்த ஆசிரியர் எழுத நூல்கள் என்னென்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். எல்லாம் தேர்வில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும், பார்த்தா தெரியும். தபக்-இ நசிரி என்பவர் என்ற நூலை வந்து யார்? மின்காஜ் சிராஜ் என்பவர் எழுதியிருக்கார். மின்காஜ் சிராஜ் என்பது தான் வந்து தபக்-இ-நசிரி என்ற நூலை எழுதியிருக்காரு. அடுத்து தாஜுல் மாசிர் என்ற நூலை வந்து எழுதினது யாருன்னா ஹாசன் நிசாமி என்பவர் எழுதியிருக்கிறாரு.
துக்ளக் நாமா என்ற நூலை எழுதுனது யாருன்னா அமீர் குஸ்ரு என்பவர் எழுதியிருக்காரு. தாரிகி பெருஷாகி என்ற நூலை வந்து ஜியாவுதீன் பரணி என்பவர் எழுதியிருக்காரு. தாரிகி பெருஷாகி என்ற இன்னொரு நூலை வந்து சம் சிராஜ் அபீப் என்பவர் தான் எழுதியிருக்காரு. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. எல்லாமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதுலையுமே இது வந்து நம்ம ஒமிட் பண்ணவும் முடியாது. ஒவ்வொரு தேர்வுலையும் கொஸ்டின் பண்ணுறாங்க, கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. பொறுத்துக்கு அதில் கொஸ்டின் கொடுத்துலாம் பண்ணுறாங்க, கேட்குறாங்க, அந்த கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. அடுத்து பாருங்க, பகத் சலாடின், இது வந்து அப்துல் மாலிக் இசாமி என்பவர் எழுதியிருக்காரு. அடுத்து ரெகுலா என்ற நூலை வந்து இபின் பத்துரா எழுதியிருக்காரு. இது ஒரு முறை இந்த கொஸ்டினை கேட்டுக்கிறாங்க. ரெகுலா என்ற நூல் எழுதி இபின் பத்துரா எழுதியிருக்காரு. இந்த கொஸ்டினை ஒரு முறை தேர்வில் கேட்டிருக்கிறாங்க. தாரிகி பெரோஷாகி, தாரிகி முபாரக் ஷாகி என்ற நூலை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாஹியா பின் அகமது என்பவர் எழுதியிருக்காரு. பாபர் நாமா எழுதினது யார்? ஜாகுருதீன் முகமது பாபர் எழுதின நூல் தான் பாபர் நாமா. அவர் சுயசரிதை அவரே எழுதிக்கிட்டாரு. அடுத்து ஹுமாயூன் நாமா எழுதினது யார்? குல்பதான் பேகம், அவர் சகோதரி குல்பதான் பேகம் தான் ஹுமாயூன் நாமாவை எழுதினது யார்? குல்பதான் பேகம் தான் எழுதியிருக்கிறாங்க. தாரிகி பெரிஸ்டா என்ற நூலை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து பெக் என்பது தான் தாரிகி பெரஸ்டா என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. தபகத் இ அக்பரி நூலை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிஷாமுதீன் அகமது என்பவர் எழுதியிருக்காரு. நிஷாமுதீன் அகமது என்பவர் எழுதியிருக்காரு. அடுத்து பாருங்க, முண்டக புக் தவாரிக், அது வந்து பதானி என்பவர் எழுதியிருக்கிறாரு. தாரிகி அப்போரி வந்து நிஷாமுதீன் என்பவர் எழுதியிருக்காரு. தாரிகி ஷெர்ஷாகி என்ற நூலை வந்து அப்பாஸ் கான் ஷெர்வானி என்பவர் எழுதியிருக்கிறாரு. இந்த கொஸ்டினை ஒரு முறை கேட்டிருக்கிறாங்க. தாரிகி சிந்து என்ற நூலை எழுதினார்னா மீர் அகமது மசூம். தாரிகி ஜஹாங்கிரி என்ற நூலை எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நசுருதீன் முகமது ஜஹாங்கிரி, அவர் சுயசரிதை அவரே எழுதியிருக்கிறாரு. அப்போ பாபர் தன் சுயசரிதையை தானே எழுதியிருக்கிறாரு, ஜஹாங்கீர் தன் சுயசரிதையை தானே எழுதியிருக்கிறாரு. தாரிகி தண்டி என்ற நூலை வந்து அப்துல்லா என்பவர் எழுதியிருக்கிறாரு. இக்பால் நாமா இ ஜஹாங்கீரி என்ற நூலை வந்து முதாபித் கான் என்பவர் எழுதியிருக்கிறாரு. ஷாஜகான் நாமா எழுதினது யாருன்னா முகமது ஷாகிக் கான் என்பவர் எழுதியிருக்காரு. இந்த கொஸ்டினை ஒரு முறை கேட்டிருக்கிறாங்க. ஜாபர் நாமா என்ற நூலை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாபர் நாமா யாருன்னா அகில் கான் ராசி என்பவர் எழுதியிருக்காரு. பாதுஷா நாமா எழுதினார்னா அப்துல் ஹமீது லஹோரி என்பவர் எழுதியிருக்காரு. முண்டக முகுலுபக் என்பது காபி கான் என்பவர் இந்த நூலை எழுதியிருக்கிறாரு. முகலாய கால இலக்கியங்கள்லாம் பார்க்குறோம், புத்தகங்களும் எழுதியவர்களும். ஹுமாயூன் நாமா எழுதியார்னா குல்பதான் பேகம். ஐனி அக்பரி என் நூல் எழுதினார் அபுல் பாசல் எழுதியிருக்காரு. அக்பர் நாமா என் நூலை எழுதினார்னா அபுல் பாசல் எழுதியிருக்காரு. துவார்கி அல்ஃபி என்ற நூலை வந்து முல்லா தாவூத் என்பவர் எழுதியிருக்காரு. தபாகத் அக்பரி வந்து நிஷாமுதீன் அகமது என்பவர் எழுதியிருக்காரு. துசிகி ஜஹாங்கீர் நூல் வந்து ஜஹாங்கீர் என்பது தான் எழுதியிருக்காரு. இக்பால் நாமா வந்து முதாபைத் கான் என்பவர் எழுதியிருக்காரு. பாதுஷா நாமா எழுதினது யாருன்னா அப்துல் ஹமீது லஹோரி மற்றும் முகமது வாரிஸ் என்பது தான் அந்த நூலை எழுதியிருக்கிறாங்க. ஷாஜகான் நாமா எழுதினார்னா இனாத் கான் என்பவர் எழுதியிருக்காரு மற்றும் முகமது சாலிக் என்பவர் எழுதியிருக்காங்க. இனாயத் கான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சபினாதுல் அவுலியா என்ற நூலை வந்து தாராஷுகோ என்பவர் எழுதியிருக்காரு. ஹசானாட் உல் அக்பரீன் என்ற நூலை வந்து தாராஷுகோ எழுதியிருக்காரு. மஜ்மா உல் பக்ரீன் நூலை வந்து தாராஷுகோ எழுதியிருக்காரு. ரஹத்தி ஆலம்கீரி என்ற நூலை வந்து ஆலம்கீரை எழுதியிருக்காரு. யார்? அவுரங்கசீப்பை எழுதியிருக்காரு. முண்டாப்புல் உபாத் வந்து காபிகான் என்பவர் எழுதியிருக்காரு. ஆலம்கீர் நாமா வந்து முகமது காசிம் என்பவர் தான் எழுதியிருக்காரு ஆலம்கீர் நாமாவை. நுஸ்காயி திஸ்கூஸ் என்ற வந்து பீம்ஷன் என்பவர் எழுதியிருக்காரு. புத்துக்காட்டி ஆலம்கீர் என்ற நூலை வந்து ஈஸ்வர் தாஸ் என்பவர் எழுதியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புரவலர்களும் அதாவது பார்த்தீங்கன்னா புலவர்கள் இருக்காங்க, அவர்கள் ஆதரித்தவர்கள் யாருங்கிறதா புரவலர்கள்னு அர்த்தம். புரியுதுங்களா? அல்பெர்னி யாருடைய அவையில் இருந்தார்? கஜினியோட முகமது அவையில் இருந்திருக்காரு. சோமதேவர் என்பது விக்கிரக ராஜா என்பவர் காலத்தில் இருந்திருக்காரு. பாரவி என்பது சிம்ம விஷ்ணுடைய காலத்தில் இருந்திருக்காரு.
ஹரிசேனர் அவர் வந்து சமுத்திர குப்தருடைய காலத்தில் வாழ்ந்திருக்காரு. தண்டின் நரசிம்மவர்மனுடைய காலத்தில் இருந்திருக்காரு. எத்தனை நரசிம்மவர்மன்? 2ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் இருந்திருக்காரு தண்டின். வாக்பதி கண்ணோச்சி மன்னர் யாருன்னா யசோதவர்மனுடைய காலத்தில் இருந்திருக்காரு. பாவபூதி அவரும் கண்ணோச்சி மன்னர் காலத்தில் தான் வாழ்ந்திருக்காரு. ராஜசேகர் வந்து யார் காலத்தில்? முதலாம் மகேந்திர பாலருடைய காலத்தில் வந்திருக்காரு. அசோகோசர் வந்து கணிசகர் காலத்தில் வாழ்ந்திருக்காரு. அமரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்த்தீங்கன்னா பாணப்பட்டர் இருக்கார். பாணப்பட்டர் யாருன்னா ஹர்ஷவர்தனோட காலத்தில் வாழ்ந்திருக்கிறாரு. அடுத்த காளிதாசர் இருக்கார். காளிதாசர் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் வாழ்ந்திருக்காரு காளிதாசர். அபுல் பாசல் இருக்கார். இவர் வந்து அக்பர் காலத்தில் வாழ்ந்திருக்காரு, எல்லாம் தெரியும். ஜகார்த்தனா பண்டிட் என்பவர் இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகானுடைய காலத்தில் வாழ்ந்தவர் ஜகார்த்தனா பண்டித் என்பவர் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்துல் ஹமீது லஹோரி என்பவர் வந்து ஷாஜகான் காலத்தில் தான் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. பெல்ட்டி என்பவர் யாருன்னா வல்லாபி மன்னர் யாரும் ஸ்ரீ தர்ஷனா என்பவர் காலத்தில் வாழ்ந்திருக்காரு. அமீர் குஸ்ரு இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி காலத்திலேயும் முகமது பின் துக்ளக் காலத்திலேயும் அமீர் குஸ்ரு என்பவர் இருந்திருக்காருங்கிற செய்தியும் நமக்கு தெரியும். ரவி கீர்த்தி என்பவர் பார்த்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி காலத்தில் வாழ்ந்திருக்காரு. மிக முக்கியமான ஒரு படை தளபதியாகவும் இருந்திருக்காரு. அல்லாசானி பெத்தனா என்பவர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இருந்திருக்காரு. மகாவீரச்சாரியா என்பவர் வந்து அமோக வருஷனுடைய காலத்தில் இருந்திருக்காரு. சந்த பாரிதாய் என்பவர் வந்து பிருத்திவிராஜ் சவுகானுடைய காலத்திலேயே அவர் வாழ்ந்திருக்காரு. யார்? சந்த பாரிதாய் என்பது பிருத்திவிராஜ் சவுகானுடைய காலத்தில் அவர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பண்டைய மற்றும் இடைக்கால இந்தியாவுடைய கலை சின்னங்களும் எப்படி இருந்துச்சு, மௌரியர் காலத்து ஒவ்வொரு காலத்தில் இருந்த மிக முக்கியமான கலை சின்னங்களை பற்றி நம்ம லைட்டாக பார்த்துட்டே போயிடுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இடைக்காலத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா, இடைக்காலத்தை பற்றி முழுமையாக நம்ம முடிக்கிறதாங்கிற காரணத்தால் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி நடந்த பாடப்பகுதியில் இருந்த சில முக்கியமான தகவல் என்ன பண்ணுற இடத்துல நம்ம ரீகால் பண்ணுறோம். அவ்வளோதானே தவிர நம்ம வந்து திரும்பவும் வந்து சார் என்ன சார் ஃப்ரீ கிஸ்ட்லாம் முடிச்சிட்டோம், இந்த இடத்த புதுசாக நம்ம ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணும். ஆனால் இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ஃப்ரீ கிஸ்ட்டையும் முடிச்சிட்டோம், இடைக்கால இந்திய வரலாறும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ 2 பார்ட் நம்ம முடிச்சதால இது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீகால் பண்ணி நம்ம முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு நவீன இந்தியாவுக்கு நம்ம போக போகிறோம். புரியுதுங்களா? இப்போ பாரு, பாப்பூர் கல்வெட்டு எதை சொல்லுதுன்னா அசோக மன்னர் மகத மன்னர் யார் அசோகரை பற்றி குறியதா என்னது பாப்பூர் கல்வெட்டு சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தார் பாறை கல்வெட்டு என்ன மொழியில் இருக்கு? கிரேக்க மொழியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 7வது தூண் கல்வெட்டு மிக நீளமானது. 7வது தூண் கல்வெட்டு வந்து மிக நீளமான ஒரு கல்வெட்டாக தான் இருக்கிறது. அடுத்து பாருங்க, மஸ்கி கல்வெட்டு வந்து அசோகரின் பெயர் உள்ளது. எந்த கல்வெட்டில் அசோகரின் பெயர் வந்து அசோகர் என்று பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்கி கல்வெட்டில் தான் வந்து அந்த அது பொறிக்கப்பட்டிருக்கிறது. மர வேலைப்பாடுகளும் லூமாஸ் ரிஷி சுதமானா குகைகளுக்கு சான்றாக இருக்குது. மர வேலைப்பாடுகள் அதாவது பார்த்தீங்கன்னா மௌரியர்கள் காலத்தில் வந்து மர வேலைப்பாடுகள் ஆன கட்டிடங்களை தான் அவங்க கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு சான்றாக எதை சொல்லலாம் பார்த்தீங்கன்னா லூமாஸ் ரிஷி சுதாமா குகைகளை இதுக்கு சான்றாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எருதுகளின் நகரம் இது மௌரியர்கள் காலம், சாதவாகனர் காலம் என்று சொல்கிறாங்க. அதாவது எருதுகளின் காலம் என்று மௌரியர்கள் காலத்தை சொன்னது யார்? சாதவாகனர்கள் சொல்கிறாங்க. சொன்னது யாருன்னா சாதவாகனர்கள். எருதுகளின் நகரம் என்று மௌரியர்களுடைய காலத்தை வந்து சொன்னது யார்? மௌரிய பேரரசு வந்து எருதுகளின் நகரம் என்று சொன்னது யாருன்னா சாதவாகனர்கள் தான் சொல்கிறாங்க. கார்லே சைத்தியம் என்று சொல்லப்படுகிறது. கார்லே சைத்தியம்னா என்ன அர்த்தம்? இந்த புத்த மதம் சமண மதத்தில் வாழ்ந்த சைத்தியம்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. அமராவதி, நாகார்ஜுன கொண்டா இந்த போன்ற பாறை குகைகள்லாம் இதற்கு மிக சான்றாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா குப்தர்களை நம்ம பற்றி பார்க்குறோம். டெல்லியில் இரும்பு துணை உருவாக்குனது இவங்க தான் உருவாக்கியிருக்கிறாங்க. தெகுவாவில் உள்ள விஷ்ணு கோயிலை உருவாக்கியிருக்கிறாங்க. நாகதா சிவன் கோயிலை உருவாக்கியிருக்கிறாங்க. இப்படி கட்டிடக்கலையில் மிக சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஜய்காரில் உள்ள பார்வதி கோயில், தியோகாரில் உள்ள தசாவதார கோயிலாம் இவர் காலத்தை பற்றி மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. யாருடைய காலத்தை பற்றி? குப்தர்களுடைய காலத்தை பற்றி நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறது. அடுத்தது போபாலில் உள்ள உதயகிரி குகை கோயிலும் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் வெற்றிகளுக்கு மிக சிறந்த சான்றாக இருக்கிறது. சிவன் கோவில் எல்லோராவில் முதலாம் கிருஷ்ணரை பற்றி சிறந்த சான்றாக இருக்கிறது. காஞ்சி கைலாசநாதர் கோயில் வந்து பல்லவ மன்னர் யார்? ராஜசிம்மனை பற்றி கூறுகிறது. மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மனை பற்றி கூறுகிறது. மாமல்லபுரம் கோவில் கட்டிடக்கலை வந்து குடுமியால் மலை இசை கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மனை பற்றி குறிப்பிடுகிறது. கஜ்ராகோ மகாதேவர் கோயில் வந்து சந்தையர்களை பற்றிய திறமையை பற்றி அவருடைய கட்டிடங்களை வளர்ச்சி பற்றி குறிப்பிடுகிறது. லாகூர், ஆக்ரா, அலகாபாத் உள்ள கோட்டைகள் வந்து அக்பருடைய
கலைத்திறனை வெளிப்படுத்துகிறது. சிக்கந்தாரா உள்ள அக்பருடைய சமாதி ஜஹாங்கீரினுடைய கலைத்திறனை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அடுத்து ஜும்மா மசூதி, முத்து மசூதி, ரங் மசூதி, திவானி காசு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகானுடைய கலைத்திறனை நமக்கு ஏற்படுத்துகிறது. குறிப்பாக அவருடைய கலைத்திறனில் தாஜ்மஹால் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. சோழர் காலத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நடராஜர் சிற்பம் தான் சோழர் காலத்துக்கு சிறந்த வெங்கல சிற்ப கலையில் மிக சிறந்த சான்றாக இருக்கிறது. தஞ்சை பெரிய கோயிலை முதலாம் ராசராசனை பற்றி பெருமையை குறிப்பிடுகிறது. கங்கைகொண்ட சோழபுரம் வந்து முதலாம் ராஜேந்திரன் பற்றியான பெருமையை குறிப்பிடுகிறது. கோனார்குல சூரிய கோயில் வந்து முதலாம் நரசிம்மதேவ கங்கரை பற்றி குறிக்கிறது. முதலாம் நரசிம்மதேவ கங்கரை பற்றிய திறனை பற்றி குறிப்பிடுகிறது. கோனார்குல சூரிய கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரிஷாவில் இருக்குது. அடுத்தது டெல்லி சுல்தானுடைய காலத்தில் பார்த்திங்கன்னா குவாத் உல் மசூதி என்ற இருக்குது. இது யார்? குத்புதீன் ஐபக்கினுடைய திறனை பற்றி வெளிப்படுத்தி காட்டுகிறது. அடுத்து குதுப்பினார். இது வந்து அக்பரால் ஐபக்கால் தொடங்கி இல்துத்மிஷால் முடிக்கப்பட்டது. எது? இந்த குதுப்பினார். சிவப்பு அரண்மனை யார் கட்டப்பட்டது? பால்பன். சிவப்பு அரண்மனையில் கட்டினது யார்? பால்பன். இவருடைய சிறப்பு அரண்மனையை கட்டி தொடங்கியவர் யாருன்னா பால்பன் தான் கட்ட தொடங்குறாரு. யார்? அக்பருக்கு முன்னாடியே சிவப்பு நிற கற்களை பயன்படுத்தி சிவப்பு அரண்மனையில் கட்ட தொடங்கியது யாருன்னா பால்பன் தான். புரியுதுங்களா? அடுத்து அலை தர்வாசா 1000 தூண்கள் அரண்மனை இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி காலத்தில் தொடங்கப்பட்டது. சார்மினார் பீஜப்பூரில் அடிஷா என்பவர் உருவாக்கினார் சார்மினாரை. அடுத்தது காளி மசூதி, லால் கும்பத் இது யாரெல்லாம்? பெரோஷா துக்ளக் என்பவர் உருவாக்கினார். துக்ளக்காபாத் இது யாருன்னா குயாசுதீன் துக்ளக் என்பவர் உருவாக்கின நகரம் உருவாக்கினார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் யாருன்னா திருமலை நாயக்கர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. பெர்ஷன்னா கேசவ கோவில் யாருன்னா கொய்சாளர்களால் உருவாக்கப்பட்டது. அடுத்து களப்பேடு விட்டல சுவாமி கோவில் வந்து கிருஷ்ணதேவராயர் தான் உருவாக்கியிருக்கிறாரு. அடுத்து பந்துவா அதீனா மசூதி ஆக்ரா நகரில் உள்ள சிக்கந்தர் ஷா என்பது தான் உருவாக்குறாரு. ஆக்ரா நகர் உருவாக்குனாருன்னா சிக்கந்தர் ஷா தான் ஆக்ரா நகரை உருவாக்குறாரு. இவர் யாருன்னா லோடி மரபில் உள்ள கடைசி மன்னர் தான் இந்த சிக்கந்தர் ஷா. இப்ராஹிம் லோடியுடைய மகனாக இருக்கிறார். இவர் தான் பந்துவாவில் அதீனா மசூதி ஆக்ரா நகரை உருவாக்குனதுலாம் இந்த சிக்கந்தர் லோடி தான் உருவாக்கியிருக்கிறாரு. சித்தூரில் வெற்றி தூணை உருவாக்குனது யாருன்னா மேவார் மன்னர் தான் மேவார் ராணா சங்கா என்பது உருவாக்கியிருக்கிறாரு. கசாரா கோவிலை வந்து யாருன்னா கிருஷ்ணதேவராயர் தான் உருவாக்கிறாரு. அதாவது கசாரா ராமசாமி கோயில்னு அர்த்தம். கசாரா ராமசாமி கோயில் தான் கசாரான்னு சொல்கிறாங்க. ராமசாமி கோயில். கசாரா ராமசாமி கோயில். அடுத்து பூரி ஜெகநாதர் கோயில் கட்டினது யாருன்னு கேட்டது ஆனந்தவர்ம சோட்டகன் என்பது தான் கட்டியிருக்கிறாரு. அடுத்து பானிபட்டில் வந்து பார்த்திங்கன்னா காபுல் பாக் என்ற மசூதி கட்டினது யாருன்னா பாபர் இதோட மசூதி தான் இருக்குது. அடுத்து புராண கீழா சசாரம் இதெல்லாம் யாரும் ஷெர்ஷா சூரியுடைய கட்டிடக்கலை திறனை வெளிப்படுத்துகிறது. சசாரத்தில் ஷெர்ஷா சூரியுடைய சமாதி இருக்கிறது. பஞ்சமஹால் ஃபதேபுர் சிக்ரி புலந்தர்வாசலம் கட்டினது யாருன்னா அக்பர் கட்டியிருக்கிறாரு. பனாரஸு மதுரா போன்ற இடத்துல மசூதியில் வந்து யார் கட்டினா பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் என்பவர் கட்டியிருக்கிறாரு. இதிமத்தௌலா மசூதி யாரா நூர்ஜஹான் காலத்தில் கட்டப்பட்டது. யார் இதிமத்தௌலா அப்படின்னு பார்த்தா நூர்ஜஹானுடைய அப்பா. அதனால் தன் தந்தைக்காக அவங்க மசூதியை கட்டியிருக்கிறாங்க. தீன்பன்கா என்ற நகரம் உருவாக்குறது யாருன்னா ஹுமாயூன் தான் உருவாக்கிறார். தீன்பன்கா என்ற நகரம் உருவாக்குறது யாருன்னா ஹுமாயூன் தான் உருவாக்கியிருக்கிறாரு. முக்கிய நகரங்களும் தோற்றுவித்தவர்களும் பாடலிபுத்த நகரம் உருவாக்குறது யாருன்னா உதயணன் உருவாக்கியிருக்கிறாரு. இந்த ஏரியாவில் உள்ள கொஸ்டின்லாம் நிறையா முறை கேட்டுக்கிறாங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். உதயணன் பாடலிபுத்த நகரம் உருவாக்குனது உதயணன் உருவாக்கினார். ஸ்ரீநகரை உருவாக்கினாருன்னா அசோகர் தான் உருவாக்கியிருக்கிறாரு. கங்கைகொண்ட சோழபுரத்தை வந்து ராஜேந்திர சோழன் உருவாக்கியிருக்கிறாரு. அஜ்மீர் நகரை வந்து அஜயராஜா என்பவர் உருவாக்கினார். ரீசெண்டாக கேட்கப்பட்ட கொஸ்டின் இது. ஆக்ரா நகரை உருவாக்கினது யாருன்னா சிக்கந்தர் ஷா அதாவது சிக்கந்தர் லோடி என்பவர் உருவாக்கினார். அலகாபாத் நகரை உருவாக்கினது யாருன்னா அக்பர் உருவாக்கியிருக்கிறாரு. ஜான்பூர் நகரை உருவாக்கினது பெரோஷா துக்ளக்கு. பெரோஷாபாத் ஒரு நகரை உருவாக்கினது பெரோஷா துக்ளக்கு. பதேகாபாத் நகரை உருவாக்கினது பெரோஷா துக்ளக்கு. ஹிசார் நகரை உருவாக்கினது பெரோஷா துக்ளக்கு. இவ்வளோ சிறப்பான நகரங்கள்லாம் உருவாக்கியிருக்கிறாரு. அடுத்தது கசங்காபாத் நகரை உருவாக்கினது யாருன்னா கசன்காபாத் நகரை உருவாக்கியிருக்காரு. அகமதாபாத் நகரை உருவாக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அகமது ஷா உருவாக்கியிருக்கிறாரு. முஸ்தாபாபாத் நகரை உருவாக்கினது யாருன்னா முகமது பெகர்க் ஷா என்பவர் உருவாக்கியிருக்காரு.
ஜோத்பூர் நகரம் உருவாக்குனது யாருன்னா ஜோதா அக்பர். அதாவது ஜோதா என்பது தான் உருவாக்கியிருக்காங்க, ஜோதா அக்பர் இல்லை. அடுத்தது நாரஸ்பூர் நகரம் உருவாக்குனது யாருன்னா இப்ராஹிம் அடில் ஷா. இரண்டாம் இப்ராஹிம் அடில் ஷா என்பவர் தான் இந்த நரஸ்பூர் நகரம் உருவாக்கியிருக்கிறாங்க. விஜயநகரத்தை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர். ஹரிஹரர் மற்றும் புக்கர் தான் விஜயநகர நகரம் உருவாக்கியிருக்கிறாங்க. நாகலாபுரம் நகரம் உருவாக்குனது யாருன்னா கிருஷ்ணதேவராயர் தான் உருவாக்கியிருக்கிறாரு. நாகலாபுரம் நகரம் உருவாக்குனது யாருன்னா கிருஷ்ணதேவராயர் தான் நாகலாபுரம் நகரம் உருவாக்கியிருக்கிறாரு. நண்பர்களே, நீங்கள் இது வரலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம், மிடில் ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். மிடில் ஹிஸ்ட்ரி உள்ள சில முக்கியமான தகவல் எல்லாத்தையுமே ஏறக்குறைய அனைத்து செய்திகளையும் தேர்வுக்கு உண்டான அனைத்து பகுதிகளையும் நம்ம விடுபடாமல் நம்ம பார்த்துருக்குறோம். நீங்கள் நல்லா படிங்க. படித்து அதே நேரத்தில் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல அது ஒரு ரிவிஷனுக்கு நல்ல ஒரு பயன்பாடாக இருக்கும். நல்லா படிங்க, வெற்றி பெறுங்க. நன்றி. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.